அன்பியர்களே, மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் 5 தமிழர்கள் துப்பாக்கி முனையில் கடத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது அல் கொய்தா மற்றும் முஸ்லிம் அமைப்புகள் என்று சொல்லப்படுகின்ற ஜிஹாதி குழுக்கள் மனித இந்த மாதிரி தாடிபாலா மிருகங்களால் துப்பாக்கி முனையில் புழைக்க சென்ற எமது தமிழக அன்பர்கள் கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இது முறை. அங்கு மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் 95% கருப்பின முஸ்லிம்கள். அப்ப ஆக பாருங்க, இந்த முஸ்லிம்கள் வாழ்கின்ற நாட்டிலான எல்லா தொல்லைகளும் அல்லக்கைகளும் இருந்து வருகின்றது. கவலைக்குரிய விடயம் இல்லையா? மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் ராணுவ ஆட்சி நடைபெற்று வருகிறது. வறுமையில் சிக்கி தவிக்கும் இந்த நாட்டில் அல் கொய்தா மற்றும் முஸ்லிம் அமைப்புகளுடன் இணைக்கப்பட்ட ஜிஹாதி குழுக்கள் பயங்கரவாதிகள் அடிக்கடி தாக்குதல்களை நடத்தி வருகின்றார்கள். அந்த வகையில் கொள்ளையடிப்பது மற்றும் வெளிநாட்டினரையும் பிணைய கைதிகளாக கடத்தியும் வருகின்றனர். 2012ஆம் ஆண்டு முதல் ஏற்பட்டு வரும் மோதல் மற்றும் வன்முறை காரணமாக இங்கு வெளிநாட்டினர்களை கடத்துவது வழக்கமான ஒன்றாகிவிட்டது. அப்ப ஏன் தான் அங்க போறீங்க? தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட போய் மூட்டப்பட இல்லையா? இந்த நிலையில் கோப்ரி பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த 5 இந்தியர்கள், தமிழகத்தை சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் ஆயுதமேந்திய மிருகங்களால் தீவிரவாத கும்பலால் கடத்தி செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நேற்று இதனை அந்நிறுவனத்தின் அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். மேலும் அதே நிறுவனத்தில் பணியாற்றி வரும் பிற இந்தியர்களை பமாகோ நகருக்கு இடமாற்றம் செய்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். கடத்தப்பட்ட 5 பேரும் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என தற்பொழுது அறிய வந்திருக்கின்றது. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அடுத்த கொடியங்குளம் பகுதியைச் சேர்ந்த புதியவன் வயது 52 என்றும், நாரைக்கிணறு பகுதியைச் சேர்ந்த பொன்னுத்துறை 41 வயது என்றும், வேப்பங்குளம் பகுதியைச் சேர்ந்த பேச்சிமுத்து 42 வயது என்பவரும், தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அடுத்து முத்துகிருஷ்ணபுரத்தைச் சேர்ந்த இசைராஜா 36 என்பவரும், புதுக்குடி தளபதி சுரேஷ் 26 வயது எனும் தெரிய வந்திருக்கிறது. இந்த கடத்தல் சம்பவத்தில் இதுவரை யாரும் பொறுப்பேற்கவில்லை என்றாலும் அங்கிருக்கின்ற முஸ்லிம் ஆயுத குழு பயங்கரவாதிகள் என்பது தற்பொழுது தெரிய வந்திருக்கின்றது. இவர்களை புளியங்குடியைச் சேர்ந்த மாரியப்பன் என்ற அவர்களின் உறவினர் அங்கு பணிக்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. இதில் 5 பேர் மும்பையைச் சேர்ந்த லைட்டிங் என்ற நிறுவனத்தின் கீழ் மின்மயமாக்கல் திட்ட பணியில் குறைந்த ஊதியத்திற்கு, இதுல சம்பளம் குறைஞ்சதுக்கு ஒரு கம்பெனி ஊதியத்திற்கு பணியாற்றி உள்ளனர். இவர்களுடன் 100 இந்தியர்கள் வரையில் அங்கு பணியாற்றி வந்தனர். கடந்த செப்டம்பர் மாதம் தலைநகர் பமாவுக்கு அருகே வைத்து அதாவது துபாய் பகுதியைச் சேர்ந்த 2 பேர், ஈரானை சேர்ந்த 1 பேர் என 3 பேரை ஜிஹாதிகள் கடத்தி சென்றனர். அந்த தாலிபான்கள் பிறகு $50 மில்லியன் மீட்பு தொகையாக செலுத்தியதால் அவர்கள் விடுவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அவர்களில் பெரும்பாலானோர் சொந்த ஊர்களுக்கு திரும்பிவிட்ட நிலையில் தற்போது 18 பேர் மட்டுமே அங்கு பணியாற்றி வந்த நிலையில் இந்த 5 பேரை ஆயுத கும்பல் பயங்கரவாதிகள் கடத்தியுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் உடனடியாக இவர்களை மீட்பதற்காக எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. ஏனெனில் இந்திய அரசு இதில் பெரிய ஆர்வம் காட்ட, தமிழர்கள் கடத்தப்பட்டவர்கள் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா அப்படி என்றா தமிழ்நாடு இந்த அரசு வேலை செய்யும் தமிழ்நாடு மக்கள் இல்லையா, பெருசா பார்க்க மாட்டாங்க. அதனால் கடத்தப்பட்டவர்களின் குடும்பத்தினர் பிரதமர் மோடி, மஸ்தான், முதல்வர் ஸ்டாலின் ஆகியோருக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்று அந்த மாவட்ட கலெக்டரிடம் இது தொடர்பான மனுக்களும் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அல் கொய்தா, ISIS தொடர்பான குழுக்களால் அதிகரித்து வரும் அமைதியின்மைக்கு மத்தியில் மாலியில் 5 இந்தியர்கள் கடத்தப்பட்ட விடயம் இந்திய பரப்பில் ஒரு பேசு பொருளாக மாற்றப்பட்டாலும் அதில் இந்திய அரசு பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. அல் கொய்தா, ISIS தொடர்பான குழுக்களால் அதிகரித்து வரும் அமைதியின்மைக்கு மத்தியில் தான் இந்த விடயம் நடந்திருப்பதாக இந்த செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் அதிகரித்து வரும் அமைதியின்மை மற்றும் ஜிஹாதி வன்முறையால் 5 இந்தியர்கள் துப்பாக்கிதாரிகளால் கடத்தப்பட்ட விடயமானது தமிழகத்தில் ஒரு பெரும் பரபரப்பு செய்தியாக வெளிவந்திருக்கின்றது. ஆனால் செய்தி இன்னும் அங்கு பெரிதாக வரவில்லை என்றும் பார்க்கலாம். மேற்கு மாலியில் உள்ள கோப்ரி அருகே வியாழக்கிழமை
துப்பாக்கிதாரிகள் இந்த தொழிலாளர்களை கடத்தியதாகவே அந்த செய்தி தெரிவிக்கின்றது. 5 இந்தியர்கள் கடத்தப்பட்டதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்று அந்த நிறுவனத்தின் ஒரு அதிகாரி ஒரு செய்தி நிறுவனத்துக்கு தொடர்பு விட்டு செய்தியை வழங்கி இருக்கின்றார். நிறுவனத்தில் பணிபுரிக்கும் மற்ற இந்தியர்களை நாங்கள் இடமாற்றி இருக்கும் பஹாமாவிற்கு நாங்கள் இடமாற்றி இருக்கின்றோம் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். பமாகோவிற்கு இதுவரை எந்த குழுவும் கடத்தல்களுக்கு உரிமை கோரவில்லை என்றாலும் தற்போது அங்கு ராணுவ ஆட்சி குழுவால் ஆளப்படும் மாலி அல் கொய்தா மற்றும் இஸ்லாமிய அரசு குழுவுடன் தொடர்புடைய குற்றவியல் குழுக்கள் மற்றும் ஜிஹாதிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டு அதிகரித்து வரும் அமைதியின்மையை கட்டுப்படுத்த இந்த மாலி ராணுவ ஆட்சி போராடி வருகின்றது. ராணுவ ஆட்சியாளரும் ஒரு ஆப்பிரிக்க கருப்பின முஸ்லீம். அங்கு 95% மாலியில் முஸ்லிம்களே வாழ்கின்றார்கள். வருகிற நாட்டில் பாதுகாப்பு நிலைமை பொருளாதார நெருக்கடியை அதிகரித்துள்ளது. அங்கு அல் கொய்தாவுடன் தொடர்புடைய இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களுக்கான ஆதரவு குழு மூச்சு திணறல் எரிபொருள் முற்றுகையை விதித்துள்ளது. மாலியில் 5 இந்தியர்கள் கடத்தப்பட்டது குறித்து இதுவரைக்கும் வெளிச்செய்திகள் எதுவும் சரியான செய்திகளை வழங்கவில்லை என்பதும் எங்கே குறிப்பிடத்தக்கது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் அதிகரித்து வரும் அமைதியின்மை மற்றும் துப்பாக்கிதாரிகளின் கடத்தல் விடயமானது மற்றும் அந்த ஆட்சியின் தற்போது மாலியின் ஆட்சியாளர்கள் வெள்ளிக்கிழமை வரையும் எந்த ஒரு தகவலையும் தெரிவிக்கவில்லை என்றாலும் ஒரு பீதியடைந்த நிலையில் இந்த துப்பாக்கி ஏந்தியவர்கள் எந்த கோரிக்கையும் முன்வைக்கவில்லை என்றும் தெரிய வருகின்றது. மாலியை பொறுத்த மட்டும் மாலியில் வெளிநாட்டினரை கடத்துவது ஒரு சர்வசாதாரண விடயம் என்றும் அங்கு 2012 முதல் தொடர்ச்சியான ஆட்சி கபப்புகள் மற்றும் ஜிஹாதி தாக்குதல்கள், கொலைகள், மாநில கட்டுப்பாட்டை அரச கட்டுப்பாட்டை மீறி செயல்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ஆண்டு செப்டம்பரில் JNIM போராளிகள் அந்த ஒரு மாநில போராளிகள்ல ஒரு அமைப்பு 2 எமிராட்டி குடிமக்களையும் பமாகோ அருகே ஒரு ஈரானியரையும் கடத்தினர். சுமார் $50 மில்லியன் மீட்கும் தொகையாக செலுத்தாது. அவன் பணக்காரன் குடிச்சிருப்பான். நம்ம மக்கள், ஏழை மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், பொழைக்க மக்களை குடிக்க முடியுமா? அது கடைசி வரை முடியாது. அதான் இப்ப டிமாண்ட் பண்ணுவான். 2012 ஆண்டு துவார கிளர்ச்சியில் இருந்து பிறந்த JNIM வடக்கு மாலியில் இருந்து நாட்டின் மைய பகுதி வரையிலும் எல்லையை தாண்டி புர்கினா பாசோ மற்றும் நைஜர் வரையிலும் தனது செல்வாக்கை படிப்படியாக விரிவுபடுத்தியுள்ளது. மாலியின் ராணுவ ஆட்சிக்குழு தலைவர் அசிமி கொய்தா கிளர்ச்சியை நசுக்குவதாக சபதம் செய்து ஆட்சிக்கு வந்தார். ஆனால் பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவுடனான பாதுகாப்பு உறவுகளை துண்டித்து ரஷ்யாவை நோக்கி செல்வதற்கான அவரது முடிவு சிறிய வெற்றியை கூட தரவில்லை. பமாகோ அரசாங்க கட்டுப்பாட்டில் இருந்தாலும் JNIM தலைநகரை நோக்கி முன்னேறும் வாய்ப்பு பல மாலியர்களை கவலையடைய செய்கிறது என்றும் தெரிய வந்திருக்கின்றது. அந்த பகுதியில் அது ஆதிக்கம் செலுத்துகிறது. இந்த குழு கடுமையான விதிகளை விதித்துள்ளது. இயக்கத்தை கட்டுப்படுத்துகிறது மற்றும் பொது போக்குவரத்தில் பெண்கள் ஹிஜாப் அணிய வேண்டும் என்று உத்தரவிட்டது. இது அந்த குழுவா? 5 இந்தியர்கள் கடத்தப்பட்டதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். நிறுவனத்தில் பணிபுரிக்கும் மற்ற இந்தியர்களை நாங்கள் மாற்றி இருக்கின்றோம் என்று கம்பெனி தெரிவித்திருக்கின்றது. ராணுவ ஆட்சி குழுவால் ஆளப்படும் மாலி பல ஆண்டுகளாக உறுதியற்ற தன்மையையும் வளர்ந்து வரும் தீவிரவாத வன்முறையும் எதிர்கொண்டுள்ளது. அல் கொய்தாவுடன் தொடர்புடைய இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களுக்கான ஆதரவு குழு சமீபத்தில் ஒரு முடங்கும் எரிபொருள் முற்றுகையை இறக்கியுள்ளது. ஏற்கனவே கடுமையான பொருளாதார நெருக்கடியை மாலி சந்தித்து வருகின்றது. ஏற்கனவே மாலியில் இந்தியர்கள் கடத்தப்பட்ட அல் கொய்தாவின் கோரிக்கைகள் என்ன என்பது பற்றி இதுவரையும் தெளிவாக தெரியவில்லை. ஏற்கனவே மாலியில் உள்ள அல் கொய்தாவுடன் தொடர்புடைய ஒரு குழு ஒடிசாவை சேர்ந்த வெங்கட்ராமன் உட்பட 3 இந்தியர்களை கடத்தி சென்றிருந்த மேலும் அவர்களின் விடுதலைக்காக மீட்பு தொகையை கோருவதாக கூறப்படுகிறது. டயமண்ட் சீமெண்ட் தொழிற்சாலை மீதான தாக்குதலின் போது இந்த கடத்தல் நிகழ்ந்திருக்கின்றது. அவர்களும் கடத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டார் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆனால் இன்னும் அது குறித்தான ஒரு தகவலும் வெளிவரவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. பொதுவாக இந்த பயங்கரவாதிகள் தொழிற்சாலை தீப்பிடித்து, அதாவது தொழிற்சாலைகளுக்கு தீ வைக்கின்றார்கள் மற்றும் போலீசார் வந்தாலும் அதை பெருசாக மைண்ட் பண்ணுவதாகவும் இல்லை. இன்னும் சிலரும் போலீஸ் காவலில் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. தப்பி ஓட முடியாது நிலையும் இருக்கின்றதாக சொல்லப்படுது. மேலும் பயங்கரவாதிகள் மக்களுக்கு ஈடாக கேட்கும் தொகையை கோருகிறார்கள் என்றும் ஒரு பிந்திய தகவல் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. மாலியில் பயங்கரவாத தாக்குதல் தெலுங்கு மாநிலங்களைச் சேர்ந்த 2 பேர் உட்பட 3 இந்தியர்கள் ஏற்கனவே கடத்தப்பட்டு பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டு இன்னும் இருக்கின்றார்கள் சொல்லப்படுகின்றது. கூடுதலாக இந்தியர்களே அங்கு இருப்பதால் இது குறித்தான செய்திகள், ஏகப்பட்ட செய்திகள் வெளிவராமலே மறைந்து போகின்றது என்றும்
சொல்லப்படுகின்றது. குடும்பத்தினர் கடத்தல் குறித்து புகார் அளித்த உடனேயே நிர்வாகம் உடனடியாக பதிலளித்ததாக துணை ஆட்சியர் சிவாசிஸ் பல்ரையர் கூறுகிறார். சிவாசிஸ் பரையல் கூறினார். அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இந்த தமிழ்நாட்டு நண்பர்கள் 5 பேருக்குமான விடயங்கள் குறித்து இன்னும் பெரிதாக செய்திகள் வெளிவரவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த சம்பவத்தை கண்டித்து இந்த செயலை வருந்தத்தக்கது என்று கூறிய வெளியுறவு அமைச்சகம் பமாகோவில் உள்ள இந்திய தூதரகம், மாலி அதிகாரிகள், சட்ட அமுலாக்க முகாமைகள் மற்றும் டைமண்ட் சீமெண்ட் தொழிற்சாலை நிர்வாகத்துடன் நெருக்கமான மற்றும் நிலையான தொடர்பில் இருப்பதாக கூறியது. கடத்தப்பட்ட தொழிலாளர்களின் குடும்பங்களும் தூதரகம் தொடர்பில் உள்ளது என்பதையும் இது உறுதிப்படுத்த இருக்கிறது. அல் கொய்தாவுடன் இணைந்த ஜமாத் நுஸ்ரத் அல் இஸ்லாம் பால் முஸ்லிமின் என்ற குழுவால் இந்த கடத்தல் நடத்தப்பட்டதாக பிந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுவரை எந்த குழுவும் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்கவில்லை என்றாலும் தெலுங்கானா மற்றும் ஏற்கனவே நடந்ததுக்காக தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள உளவுத்துறை அதிகாரிகள் கடத்தப்பட்டவர்களின் அடையாளங்களை ஒடிஷாவை சேர்ந்த வெங்கட்ராமன் என்பவர் உறுதிப்படுத்த இருக்கின்றது. ஆக தொடர்ந்து இந்தியர்கள் கடத்தப்பட்ட வண்ணமே வருகின்றார்கள். இது வெளிவர ஒரு செய்தியாக இருக்கின்றது. காட்டுவாசிகள், காட்டு மிராண்டிகள் பிழைக்க போன மக்களை கடத்தி விட்டு டிமாண்ட் பண்ண போறான், பணம் கேட்டு பார்ப்போம் அடுத்த கட்டம் எந்த மாதிரி வருகிறது என்று அப்போது இந்த செய்திகளை பரிமாறிக்கொள்ளும். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.